ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் இதுதான் நம்ம வீடு. ஸோ இங்கேருந்தே நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இவனுக்கு ஒரு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லி வீட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்ததும். ஏன்னா முடியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 மந்த்க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம வெக்கேஷன்லாம் வந்துட்டு ஸோ சரி ஹேர் கட் பண்ணது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ண வந்தோம். ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து லெமன் ரைஸும் பின்ன வந்துட்டு பொரியல் 2 வகை பொரியலும் பின்ன ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக சாப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு அதுக்கு நடுவில்லாம் என்னால் எடுக்க முடியல. ஸோ டின்னர் வந்து அன்னபூர்ணாவில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துடிலூர் சைடில் இருக்கிற அன்னபூர்ணாக்கு வந்திருந்தோம். புதுசாக ரொம்ப பெருசாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேருக்கு கோயம்புத்தூரில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பட் ஆனால் நான் வந்துட்டு வெக்கேஷன் டைமில் வந்தனால இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப பெருசாகவும் இருந்தது. ஸோ வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கீ ரோஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் மசாலா தோசை பின்ன ட்ராகன் பன்னீர் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சாம்பார் வடை. ஓ மை காட், அந்த 3மே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ட்ராகன் பன்னீர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஆனால் நம்ம இங்கே சாப்பிட்றக்கும் அங்கே சாப்பிட்றக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தான். அந்த மசாலா தோசை சூப்பருங்க. மசாலா தோசை எனக்கு ரொம்ப கிறிஸ்பியாக அவங்க அந்த மசாலாவை வந்துட்டு ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாங்க. அண்ட் 3-4 வகை சட்னி அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம துபாயில் அந்த மாதிரி கிடைக்காதனால நமக்கு அங்கே சாப்பிடும்போது வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக தெரியும். அதனால தான் அப்படி. அப்புறம் உள்ளே என்ட்ரானோடனே சாமி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருந்தது. என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. நிறையா பேஸ்ட்ரீஸ் பின்ன வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம போனது வந்து தம்பி கட்டின வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் 2 வீடு கட்டிகிட்டு இருந்தான். ஸோ அதில் ஒரு வீடு நான் உங்களுக்கு காமிக்கலாம். அன்றைக்கி வந்துட்டு சரியாக காமிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ மேலே சீலிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவன் டெக்கர் பண்ணி நிறையா வச்சுருந்தான். 2 பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அண்டு 2 டாய்லெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் நல்லா எல்லாமே சூப்பராக ப்ராப்பராக பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து உங்களுக்கு சும்மா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கேன். அண்ட் நம்மளோட டிவி ஏரியா பார்த்திங்கன்னா அங்கேயும் ஃபுல்லும் டெக்கார் பண்ணியிருக்கான். ஸோ அங்கே எல்லாமே இன்டீரியர் வந்து ஒர்க் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிற விஷயம். அண்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான காற்று, நல்ல மழை வர மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே நின்று நம்ம வீட்டுக்கு அந்த சைடு பார்க்குறக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே நிற்கிறக்கும் பார்க்குறக்கும். இது மாடிக்கு போனோன்னா ஃபுல்லுமே நமக்கு தெரியும். ஆனால் மழை வர டைம் ஆச்சு, நம்மளால் மேலேயும் ஏற முடியாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதான். ஆனால் நான் வந்த டைம் ஃபுல்லுமே மழையாகவே இருந்தது. அதுதான் பெரிய அதிசயம், என்னே தெரியல. ஆனாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. வெதர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கோயம்புத்தூரோட வெதருக்கு அடிச்சுக்க வேறு எதுவுமே வராது. என்ன தான் சொல்லுங்கள், நம்ம அங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். அப்போ அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் குஷி ஆகிட்டான். அம்மா வந்து இவனை தூக்கி விளையாடுறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. 2 பேரும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க அந்த மழையில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே வந்துட்டோம். இவனுக்கு மாத்திரம் உள்ளேயே வர வேண்டாம், நான் வெளியவே நிற்கிறேன், விட்டால் வந்துட்டு அந்த மழையில் அந்த ரோட்டுக்கே போயிடுவான். அந்த மாதிரி தான். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மட்டும் ஒரு சின்ன காலி இடம் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். பாக்கி எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூச்சி, நம்ம அந்த ட்ரெயின் பூச்சி பார்ப்போம் பார்த்திங்களா, அதை அவ்வளோவா இது பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் அவன் இங்கே பார்க்குறான். ஸோ பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் இந்த மாதிரி குச்சி வச்சு தள்ளிட்டு உட்காந்துட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து பசங்க துபாயில் இருக்கிற பசங்க பார்க்க மாட்டாங்க. அதனால இங்கே வரும்போது தான், நம்ம ஊருக்கு வரும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது. ஸோ என்ன தான் பண்ணாலும் இது ஒன்றும் பண்ணாதனால சரி நானும் விட்டுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு. ஸோ அதை ஒரு வழி பண்ணிட்டான் பாவம். அப்புறம் என்னென்னமோ செய்ய பார்த்தா பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் சாமி கும்பிட்டு அவன் வந்துட்டு இது பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணுற மாதிரி இவனும் கற்பூரம் காட்டல. பட் ஆனால் இந்த என்ன சொல்லுவோம் ஊதுபத்தி வந்து காட்டுறான்.
அப்புறம் மணி அடிப்பான். இந்த மாதிரி வேலை தான் அவன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ மார்னிங் இந்த மாதிரி வேலை முடிஞ்சோடனே நமக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இனிமேல் அவன் வந்து பூஜா ரூம்லேருந்து வெளியே வர மாதிரி தெரியல. அவனுக்கு இது எல்லாமே புதுசாக இருந்தது, அதனால் அழுவாரில். அப்புறம் அவனே தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான். சரி சொல்லிவிட்டு அவனுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். கார்ட்டூன் வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவான். ஸோ எல்லோரும் திட்டாதீங்க, கார்ட்டூன் பார்த்தா தான் சாப்பிட முடியும் அவனுக்கு, இல்லைன்னா சில டைம் ஓகே தான். ஸ்கூல்லலாம் தனியாக சாப்பிடுவான், பட் ஆனால் பாக்கி டைமில் முடியாது. இந்த வாட்டி கோயம்புத்தூரில் வெக்கேஷன் எப்படி போச்சுன்னா, நாங்கள் வந்த அன்னையிலேருந்து நாங்கள் போகிற வரைக்கும் தம்பிக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. அவனுக்கு இப்போ அந்த வீடு அவன் சேல் பண்ணுறக்காக பார்த்துட்டு இருந்தனால அவனுக்கு எப்போவுமே போக வேண்டியதாக இருந்தது. அவன் நைட்டு வரும்போது மட்டும்தான் நாங்கள் போவோம். ஸோ இப்போ வந்து தொடச்சிட்ருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோவிலுக்கு, ஸோ பொள்ளாச்சியில் இருக்குல்ல அந்த கோவிலுக்கு நாங்கள் எப்போவுமே போவோம். எப்போவுமே மீன்ஸ் இயர்லி ஒன்ஸ். இல்லை நான் வரும்போது எப்படியும் எனக்கு கோவிலுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில். ஸோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன் வெக்கேஷனில் வந்ததுன்னா எப்படியாவது நான் வந்து அந்த கோவில் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும், ஆனால் இந்த வாட்டி மருதமலை போக முடியாது, ஏன்னா மலை ஏறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாமே புது அந்த திருவள்ளுவர் சிலை எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப இது புதுசாக இருந்தது. ஏன்னா இது நம்ம காலேஜ் ரூட் வழியாக போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த சைடாக போகும்போது எல்லாமே புதுசாக இருந்தது. உக்கடம் எல்லாமே உடச்சி ஒரு விதம் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே போயிடுச்சு. நம்ம படித்தப்போ நம்ம போனதுக்கும் இப்போவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம மாற்றி நம்ம போக வேண்டியது வரும். ஸோ நம்ம காரில் போகிறனால மாற்றிங்கிறத யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் அங்கேருந்து நம்ம வந்துட்டு போகிறோம். இந்த ரூட்டெல்லாம் நம்ம நிறையா வாட்டி இந்த கோவிலுக்கு வரும்போதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கேருந்து உடுமல்பேட்டு பின்ன வந்துட்டு நம்ம நிறைய டேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா இங்கே ஒரு விசிட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெசார்ட்ஸுமே பொள்ளாச்சி சைடில் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டே வேணும்னா ஸ்டேவும் இருந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இந்த வாட்டி எங்களுக்கு டைம் இல்லாதனால, தம்பிக்கு ஒர்க்கும் இருக்கிறனால நம்மளால் ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சாமி கும்பிட்டுட்டு நேராக நமக்கு திருப்பி வந்துடலாம். ஸோ இதுதான் நம்ம பிளான். பொள்ளாச்சி ரூட் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரம் 2 சைடு இருக்கிறது, அந்த ரோட் கவர் பண்ணுறது ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஏன்னா அதில் ட்ராவல் பண்ணி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வெதரும் கூடி இருந்தது. ஏன்னா மழை வர டைம் மாதிரியே இருக்கிறனால அப்போ வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கோவில் ஃபைனலி நம்ம ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வேண்டுதல் இருந்தது அம்மாவுக்கு. ஸோ அம்மா வந்து அந்த வேண்டுதல் வந்துட்டு பண்ணுறக்காக மெயினாக வந்ததும் கூட. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய மாதிரி தான் இருக்குது நம்ம இடம் ஃபுல்லுமே. இங்கே எந்த மாற்றமும் வரல. ஆனால் உள்ள கோவிலுக்குள்ளே வந்துட்டு நிறையா முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க புடவை கொடுக்கறக்கு. ஸோ அதுவும் அது எல்லாமே அவங்க ஒரு செட்டாக தானே கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்ம இது வாங்கினோம். இது வாங்கிட்டு பூ பழம் எல்லாமே வாங்கி நம்ம வந்துட்டு சாமிக்கு படைக்கணும். ஸோ வாங்க நம்ம ஸ்பெஷல் டிக்கெட்டில் தான் நம்ம போவோம். அங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை. பட் ஆனாலுமே அப்படி போனால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக முட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். சரின்னு சொல்லிட்டு இதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பேச மூச்சு முட்டு தான். பட் ஆனாலும் பரவாயில்ல. சரி நம்ம வந்துட்டு இது வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்பாவும் இந்த வாட்டி கூட வந்திருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே நடந்து பைய போவோம். இந்த கோவிலுங்க, எனக்கு இந்த சாமி மேலே ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. நல்லதோ கெட்டதோ நான் இங்கே வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு ஒரு டைமில் எல்லா வீக்கும் நான் வந்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நானும் என்னோடய ஃப்ரெண்டுமே வந்திருக்கோம், அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படி போயிருந்தோம். சரியாக போய் முடிச்சுட்டு எனக்கு அதிகமாக கவர் பண்ண முடியல. அதுக்குள்ளேயும் மழை வந்துடுச்சு. கோவிலுக்குள்ளே என்னங்க போய் சாமி வீடியோ எடுக்கிறது. ஸோ அப்போ ப்ரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள்.
நம்ம வேணுனது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம நல்லதாக மனசெல்லாம் நினைக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நமக்கு யாராவது எதிரிகள் இருந்தாலும் அதுவும் போக வைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் கிட்ட கோயம்புத்தூர் கோவைப்புத்தூர் அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு எனக்கு இந்த ஹோட்டலில் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்தது மீல்ஸு. அப்பா எனக்கு வந்து வெஜிடேரியன் இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் ஃபுல் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்பா என்ன இதில் எத்தனை வெரைட்டி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொடி அவங்க கொடுக்குற பொடி டேஸ்ட்டு எப்பா வேறு லெவலுங்க. அந்த பொடியும் நெய்யும் அவங்க கொடுத்தாங்க. இது சாப்பிட்டா பின்ன வேறு எதுவுமே சாப்பிட தோணாது. நான் அவ்வளோ இஷ்டப்பட்டேன். ஆனால் அங்கே கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் அங்கே இல்லை. ஆனால் சான்ஸே இல்லை. இவங்களோட ஃபுட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, நல்லா இருந்தது. மீல்ஸில் நான் சாப்பிட்டதில் இந்த வாட்டி பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தாங்க அன்னபூர்ணா நம்ம சாப்பிட்டது. ஸோ இங்கே வந்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி இனி வீட்டுக்கு போகலாம். இதாங்க உக்கடம் போகிற வழி எல்லாமே இப்படி இருக்கும். ஸோ எல்லாமே புதுசாக நிறைய ஹைவேலாம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அது எங்கே ரீச் ஆகுது, ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க, பட் நமக்கு தெரியல இது எங்கே போய் எது இந்த பாலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஒரு தூக்கம் வேறு லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடு ஏற்றிட்டோம். இந்த மாதிரி இதுக்கெல்லாமே நான் போயிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வண்டி பார்த்தோன்னே நான் இவ்வளோ போக வருது எப்படி தான் போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு வந்தோடனே எனக்கு பணியாரம் வேணும்னு தோணுச்சு. அப்போ அம்மா பணியாரம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு. என்ன தான் வந்துட்டு எல்லா வீட்டுலேயும் ஃபில்ட்ரு இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா இந்த மாதிரி தண்ணி பிடிப்பாங்க. தண்ணி பிடிக்கிறதுல அவனுக்கு ஒரு குஷி. ஐயோ, அப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். பின்னியும் இந்த வாட்டி ஃபுல்லும் கோவில் ட்ரிப்பாகவே இருந்தது. அதுக்கப்புறம் கோவில் போய் எந்த கோவில்னு தெரியல, நாங்கள் வந்துட்டு ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருந்தது. சரிப்பா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் நடுவில் அப்படியே ஏறினோம். அப்புறம் அந்த அம்மாவும் பையனும் விளையாண்டுருக்காங்க. பிரியாணி எனக்கு வந்துட்டு சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அம்மா வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க வெஜிடபிள் பிரியாணி. அது திருப்பி கேட்டு 2-3 வாட்டி நான் சாப்பிட்டேன். அப்புறம் காலையில் நெக்ஸ்ட் டே வந்து பொங்கல், வடை, சாம்பார் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெரைட்டி ரைஸ், பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் இவனுக்கு எல்லாமே வந்து தோசை ஆனது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கேயாவது கிளம்பி ட்ரெஸ்ஸு போட்டுட்டேன் அப்படின்னா, நீ எங்கேயாவது போறியா, நானும் வரவங்க கூட சும்மா ட்ரெஸ்ஸை மாற்றவே கூடாது. அப்போ அவனுக்கு வந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ഇതിട്ടെന്താ കുഴപ്പം? ഇത് ഞാൻ ചുമ്മാ വീട്ടിലിരിക്കുമ്പോ ഇടുന്നതാ. ഞാനിത് സ്ലീപ്പ് ചെയ്യുമ്പോ മമ്മി ഇരിക്കും. நான் சொன்னேனுங்க, தம்பி நைட் டைமில் தான் வருவான், அப்போ மட்டும்தான் நமக்கு வெளியே போக முடியும். கோவிலுக்கு மட்டும்தான் ஏதோ ஒன்று சீக்கிரமாக வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவனுக்கு நான் ஷவர்மாலாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி. எனக்கு சிக்கன் ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ பிடிக்காது. இந்த மாதிரி ஏதாவது க்ரில் ஐட்டமாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ, அவரோட ஃபோட்டோ வச்சா காமிச்சிட்டு அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கேட்டுட்ருக்கான். சரி, அவன் வந்து எங்களை எக்ஸிபிஷன் தொடங்கியிருக்கு, நீ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வருஷமும் வந்தோன்னா ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் இருக்கும், அப்போ நாங்கள் போவோம். இந்த வாட்டி பாகுபலி தீமில் ஒரு எக்ஸிபிஷன் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி எக்ஸிபிஷனில் ஒன்றும் பெருசாக போடுறது கிடையாது, சும்மா இவனை விளையாட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்தோம். சரின்னு சொல்லிட்டு இந்த தீமெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க.
பட் உள்ள திங்ஸ் மட்டும்தான் பெருசாக இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த டைமில் வந்தனாலையா இல்லை கடைசியில் வந்தனாலையா இல்லை வந்துட்டு இப்படியான்னு தெரில, ஒன்றுமே வாங்குறதுக்கெல்லாம் எதுவுமே தோணவே இல்லை. அப்போ முன்னாடியெல்லாம் வந்துன்னா நிறைய நெயில் பாலிஷ், கம்மல், பழையல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி எல்லாமே எனக்கு எதுவுமே வாங்க ஃபீலும் இல்லை, எதுவுமே வாங்குறதுக்கு அவ்வளோ நல்லாவும் இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு இங்கெங்கே எல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விளையாட வைக்கிறது தான் மெயின் எங்களோட இது. அப்புறம் சரி இந்த இது எல்லாமே பாருங்களேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனுஷ்கா, பிரபாஸ் இந்த மாதிரி சுற்றுறது வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே அப்படியே சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம அந்த தீம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, பாகுபலி தீம். அண்ட் உள்ளே போக போக ரொம்ப ஃப்ளவர் செட்டப்பில் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான நல்ல செட்டப் இருந்தது. ஆனால் நமக்கு அந்த ஒரு மூடு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோன்னா ஃபுல்லும் வந்து அனிமல்ஸோட ஒரு நல்ல தீம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் நல்ல சவுண்டு போட்டு நல்லா இருந்தது கேட்குறக்கு. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டால்ஸ் பெருசாக எனக்கு எதுவுமே நல்லதாக பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா எப்போவுமே நம்ம சின்னதில் பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இது வந்துட்டு எப்பவும் போல தான் இருக்குது. காசு எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு பெருசாக தெரில. அப்புறம் சின்னதாக ஒரு லைட் மட்டும் வாங்கி கொடுத்தேன். அப்போது அது அவன் வச்சுக்கிட்டான். ஸோ அது தம்பியும் வாங்கி கொடுத்துட்டு அது பண்ணிகிட்டு இருந்தான். பின்னதா இந்த விஷயம் பைக் ஓட்டுறான்னு சொல்லிட்டு தம்பி கொடுத்தான். சரி கொடுக்கும்போது அவங்க கிட்ட தான் கண்ட்ரோலர் இருந்தது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பைக் இருக்கா, அது கண்ட்ரோல் இல்லாமல் அவனாவே சொந்தமாக ஓட்டுற மாதிரி இருக்கும். இதே செட்டப் தான். அவங்க நினச்சாங்க இவனுக்கு ஓட்ட தெரியாது, இல்லை இங்கே பசங்களெலாம் அவங்க கண்ட்ரோல் தானே, இவன் பாட்டுக்கு அமுத்துறான், இவன் பாட்டுக்கு ஓட்டுற ஆரம்பிச்சிடறான். சிரிப்பு தாங்க முடியல. அவங்க பின்னாடியே ஓடுறாங்க, இவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு இவன் போகிற இது கையாச்சு. பைக் வந்து உடனே அவளுக்கு போர் அடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இதாக 3 ரவுண்ட் தான். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பாவே விட்டுட்டு அவன் வந்துட்டு கார் கேறிட்டு அதுவும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அப்போ அவன் வந்துட்டு அதே ஒரு இதில் வச்சுட்டு அவன் ஓட்டுறான். அவங்க பாட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அவன் கண்ட்ரோல் மீறி அவனே வந்து கை இங்கே பிடிக்க சொன்னால் இங்கே பிடிக்க முடியாதுல்ல, அவனுக்கு ஸ்டேரிங்கில் தான் பிடிக்கணும். அவன் ஸ்டேரிங் விட்டு திருப்புறான். அங்கே பிரேக் இருக்குது, மாட்டி ஆக்சிலேட்டரும் இருக்குது. அது அவனுக்கு நல்லாவே கொடுக்க தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இப்படி ஆட்டோமேட்டிக்காக இப்படி போகிறது வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ பிடித்தம் இல்லை. போய் பயங்கர சிரிப்பாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களாம் அவன் பின்னாடி தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னியாக இருந்தது இது. நிறுத்தி அப்படியோ அவனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் சிரிக்கிறாங்க இவன் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்துட்டு. இவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் அமுத்துறனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குட்டி ட்ரெயினில் அவனை ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ண முடியும், நம்மளால எதுலையும் ஏறவும் முடியாது. ஸோ அவனை இப்படி விட்டுட்டோம். கடைசியில் ஒரு பப்படமா அப்பளமா அந்த மாதிரி ஒன்று நம்ம வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோதான் பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம். வேறு எதுவுமே நம்மளால் பண்ணுறக்கும் இதாக்கிறக்கும். ஏன்னா கடைசி டைம் இல்லை, நைட்டு ஒரு 9 o'clock 10 o'clock க்ளோஸ் ஆகுதுன்னா 9 o'clock அங்கே ரீச் ஆகிருப்போம். ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம போய் எல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் கடைசியில் வந்து இந்த ட்ரெயின் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதனால தான் இந்த டைமில் ஒரு கூட்டமும் கிடையாது.
கோயம்புத்தூரில் நம்மளோட லாஸ்ட் டே இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ சென்னையில் போயிட்டு இனி என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கேரளாவில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் பிளேஸுக்கு எல்லாமே நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இனி வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தே பாரத் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தே பாரத் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஸோ அங்கே அதுலேருந்து நமக்கு சென்னை போகலாம். ஸோ அதே தான் பேக், என்னோடய லக்கேஜ் ரொம்ப வெயிட்டாகுன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 1 மணி நேரம் முன்னாடியே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் என் தம்பி. அதுக்கும் மேலே சீக்கிரமாக வண்டி எடுத்துருவாங்களாம்மா, அப்படியாம்மா இப்படியாம்மான்னு சொல்லிட்டு எங்களை கொண்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வண்டியும் வந்தாச்சு. அண்ட் கரெக்ட் டைமில் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்ற ட்ரெயின்லாம் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம ஏறலாம் எப்படியாவது. நான் வந்தே பாரத்தில் வந்து சான்ஸ் இல்லை. கொஞ்சம் இந்த தூரம்லாம் வந்தப்போ நமக்கு சேலம் அந்த ஏற்காடு போன ஃபீல்லாம் வந்தது. ஸோ தம்பி செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து சென்னை ரீச் ஆக போகிறோம். சென்னை வந்துட்டாலே நமக்கு தெரியும் அங்கேருந்து நமக்கு டாக்ஸி பிடிச்சிட்டு பல்லாவரம் போகணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ அங்கே ரீச் ஆகும். ஸோ நம்ம சென்ட்ரல்லேருந்து இங்கே போகிறதுக்கு 1 hour ஆகுமா. அந்த 1 hourல் நான் வேறு இவனுக்கு ஸ்வெட்டர் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ ஹுடி போட்டு கொடுத்தோன்னே என்னாச்சு, நானுமே வந்து திக் கிளாத்தாக போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில். பட் ஆனால் நாங்கள் சென்னையில் இறங்கி டாக்ஸியில் ஏறி உட்காந்து எங்களுக்கு ஸ்வெட்டு அவனுக்கு இது அவுத்தடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம வந்துட்டு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தானே நமக்கு எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கும் இங்கேயும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு சென்னை ரொம்பவே பிடிக்கும், அது வேறு விஷயம். அண்ட் அப்புறம் நம்ம வந்துட்டு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் பையனோட குஷி நீங்கள் பார்க்கணுமே, பயங்கர ஹாப்பி, பயங்கர இது. ஏன்னா அங்கே அவனோட கசின் இருக்கிறனால பயங்கரமாக அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான் விளையாடுறதுக்கு. ஸோ வீட்டு பக்கத்தில் வந்தோடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பாருங்கள், குதிச்சு தலையெல்லாம் முட்டிடுச்சு, அந்தளவுக்கு குதிச்சுட்டு இருந்தான். அப்புறம் அப்பாவையும் பார்த்தோன்னே ஆள் பயங்கர ஹாப்பி ஆயாச்சு. திடீர்னு அவனுக்கு யோசனை, என்னடா நம்மளை விட்டுட்டு கார் மட்டும் போயிட்டுருக்கேன், நம்மளை இங்கே நிறுத்தாதோ அப்படின்னு அவனுக்கு தோணிடுச்சு. அந்த மாதிரி அப்போ பார்த்தோன்னே பாருங்கள். அது என்ன தானே அடிக்கோட்டா நீங்க இந்த பொண்ணு
இவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ கோயம்புத்தூரில் நம்ம எங்கெல்லாம் போனோம், இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.